இயற்கையோடு இயற்கையாக ஒன்றி வாழ்ந்ததுனால 120 வருடம் கொண்ட பூரண ஆயுளை கடந்து 25 ஆண்டுகள் முழுமையா அவர் வாழ்ந்துட்டு இருக்காரு. இன்னும் வாழ்ந்துட்டு இருக்காரு. உலகத்திலேயே அதிக வயது கொண்ட நபர். 145 வயசுன்னா சும்மா 45 வயசுக்கே முடியலங்க. சுகர் வருது, கை காலெல்லாம் மூட்டு வலி வருது. ஓம் சிவாய நம. அஸ்ட்ராலஜர் ஆயில்ய மைத்திலி. ஜோதிடம் வெல்லுமா, ஆன்மீகம் வெல்லுமா? இது ஒரு கேள்வி. ஸோ ஜோதிடத்தை விட ஆன்மீகம் வெல்லும். எப்படிங்க ஜோதிடம் தாங்க வெல்லும் அப்படின்வாங்க? கண்டிப்பாக கிடையாது, ஆன்மீகம் தான் வெல்லும். ஒரு ஜோதிடரை நானே இதை சொல்கிறேன். ஏன் அப்படின்னா, நம்மளுடைய கணக்குப்படி 120 ஆண்டுகள் தான் பூரண ஆயுள். விம்சோத்ரி தசா வருடம் 120 ஆண்டுகள். 121 ஆண்டுகள் முழுமை அடைஞ்சு ஒருத்தர் ஒரு நாள் எக்ஸ்ட்ரா இருந்தாலும் அந்த இடத்துல ஆன்மீகம் ஜெயிக்கிறது. ஏன்னா கண்டிப்பாக ஒரு ஆன்மீகவாதியால், ஒரு நல்ல ஸ்பிரிட்டோடு இருக்கிறவங்களால தான் நீண்ட காலம் பூரண ஆயுளை கடக்க முடியும். மறுக்க முடியாத உண்மைங்க. இப்போ சமீபத்தில் போன மாதம் இதே நாம் வாழக்கூடிய இந்த தமிழ்நாட்டில் 145 வயதுடைய ஒரு பெரியவரை என் நண்பர்கள் சந்தித்தார்கள். 145 வயசுங்க. 120 வருஷம்தான் தசா. அந்த 120 வருஷம் முடிஞ்சு எக்ஸ்ட்ரா 25 வருடங்கள் அந்த வயதான பெரியவர்களுக்கு இன்னும் உயிரோட இருக்காரு, நல்லா பேசுறாரு. ஸோ அவர் சொன்ன விஷயங்கள் என்ன அப்படின்னா, ஓம் நம சிவாயன்ற மந்திரம். ஓம் நம சிவாயன்ற மந்திரம் தான் அவரை இந்த அளவுக்கு கொண்டு உயர்த்திருக்கு. முழுமையான ஒரு ஆன்மீகவாதி அந்த பெரியவர். முழுமையான ஒரு ஆன்மீகவாதி, ஒரு மலைவாழ் கிராமத்தை சேர்ந்தவர், ஆன்மீகத்தை மேலே அதிக பற்று கொண்டவர், இயற்கையோடு இயற்கையாக வாழ்ந்தவர். இந்த வார்த்தையை ரொம்ப முக்கியம். இயற்கையோடு இயற்கையாக ஒன்றி வாழ்ந்ததுனால 120 வருடம் கொண்ட பூரண ஆயுளை கடந்து 25 ஆண்டுகள் முழுமையா அவர் வாழ்ந்துட்டு இருக்காரு. இன்னும் வாழ்ந்துட்டு இருக்காரு. உலகத்திலேயே அதிக வயது கொண்ட நபர். 145 வயசுன்னா சும்மா 45 வயசுக்கே முடியலங்க. சுகர் வருது, கை காலெல்லாம் மூட்டு வலி வருது. 145 வருஷம் எங்க இருக்கு பாருங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒருவரால் வாழ முடியும்னா முடியுது. ஏன், எங்கே, எப்படின்னு கேள்வி வரும்பொழுது இல்லையா? ஸோ அந்த கேள்விக்கான பதில் தான் ஆன்மீகம். அவர் சொன்ன வார்த்தை ஆன்மீகம். ஓம் நம சிவாய. யாரை பார்த்தாலும் அந்த பெரியவர் ஓம் நம சிவாயன்னு அந்த வார்த்தை தான் ஒரு வாயிலேருந்து வருது. ஒரு இதெல்லாம் கேட்கும்பொழுது ரொம்ப பிரமிப்பாகவும் வியப்பாகவும் தான் இருக்குது. இவ்வளோ போது ரொம்ப பிரமிப்பாகவும் வியப்பாகவும் இருக்குது. நல்ல ஒரு தூய ஆத்மாவால் அதிக காலம் வாழ முடியும். ஒரு ஸ்பிரிட்டு நமக்குள்ளே எப்போவுமே இருக்கும் பொழுது காலத்தை வெல்லலாம். நான் அடிக்கடி சொல்லக்கூடிய வார்த்தை இதுதான். நமக்குள் ஒரு ஸ்பிரிட் இருக்கும் பொழுது எதையும் எதிர்கொள்ளலாம், எதையும் கடக்கலாம், எதையும் தாங்கலாம். ஸோ ஆன்மீகம் ஒருத்தரோட வாழ்க்கையை அழகாக மாற்றிடுங்க. அதனால தான் நிறைய பேருக்கு ஆன்மீக விஷயத்தை பற்றி பேசுகிறது. ஸோ ஆன்மீகத்துக்குள்ளே எந்த அளவுக்கு நீங்கள் வரீங்களோ அந்த ஆன்மீகம் உண்மையான ஆன்மீகமாக இருக்க வேண்டும். பூரண பக்தியாக இருக்க வேண்டும். முழு இறை நம்பிக்கையாக இருக்க வேண்டும். சும்மா நானும் வரேன், மாலை போட்டுக்கிறேன், பூஜை பண்ணுறேன், அதெல்லாம் ஆன்மீகம் ஆகாது. ஒரு வித்தை தெரிஞ்சவங்களுக்கு நிறைய மாலைகள் எல்லாம் தேவை கிடையாது. ஒரு ருத்ராட்சம் போதும். என் குருநாதர் எனக்கு சொல்லி கொடுத்த விஷயம். ஸோ அந்த அளவுக்கு ஆன்மீகமாக இருக்கிறோம். ஆன்மீகமாக போகிறோன்னா இறைவனிடம் பூரணமாக சரணடைய வேண்டும். ஸோ ஒருவரால் இத்தனை காலம் இருக்க முடியுதுன்னா ஆன்மீகம் அந்த இடத்துல ஜெயிக்கிறது. ஸோ எவ்வளோ தோஷங்கள் எல்லாம் இருந்தாலும் இயற்கையோடு இயற்கையாக ஒன்றி வாழும் பொழுது அந்த இடத்துல ஆன்மீகம் ஜெயிக்கிறது. ஸோ நிறைய விஷயங்கள் இருக்குங்க. இதை பற்றி நம்ம நிறைய பேசுவோம் அடுத்த வர ஒவ்வொரு பதிவுகள்லையும். ஸோ ஆன்மீக மார்க்கத்தில் நாம் செல்ல பக்தியோடு நம்ம இருக்க நவகிரகத்தால் ஏற்படக்கூடிய பெரும்பாலான பிரச்சனைகள் எல்லாம் ஒன்று ஒன்றா நம்ம கிட்டேருந்து வெளியேறிட்டே இருக்கும். காரணம் என்னென்னா, ஆன்மீகத்துக்குள்ளே ரொம்ப நம்ம போக ஆசையின் அளவெல்லாம் குறைய ஆரம்பிச்சிருவாங்க. ஆசையெல்லாம் குறைஞ்சிது அப்படின்னா அந்த இடத்துல கிரகங்கள் வேலை செய்யாது. இதுதான் அடிப்படை. ஆசை பெருக நவகிரகங்கள் நம்மளை ஒன்று ஒன்றா ஒவ்வொரு ரவுண்டாக சுற்றி
அடிக்கும். இந்த சைடு போனாலும் அடி வாங்குவோம், இந்த சைடு போனாலும் அடி வாங்குவோம். ஆசையின் அளவை குறைத்துக் கொள்வதற்கு ஆன்மீகம் ஒரு பெரிய மார்க்கமாக இருக்கும். ஸோ ஜோதிடமா ஆன்மீகமான்னு வரும்பொழுது ரெண்டுமே இணைந்தது தான். ஆனால் ஆன்மீகம் வெல்கிறது. இது நிறைய இருக்குது. இதை பற்றி அடுத்த வர ஒவ்வொரு பதிவுலையும் நம்ம பேசுவோம். ஜோதிடம் மற்றும் ஆன்மீகம் சார்ந்த தகவல் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னுடைய அஸ்ட்ராலஜர் ஆயில்ய மைத்ரின்ற யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போக தனிப்பட்ட நபர்கள் எல்லாம் ஜாதகம் பார்க்கணும், உங்கள் ஜாதகத்திலோட பலன்கள் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்பிளே தெரியக்கூடிய என்னோடய தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளலாம். தனிப்பட்ட நபர்களுக்கெல்லாம் ஜாதகம் பார்க்குறதுக்கு குரு தட்சணை உண்டு. பொதுப்படையான பலன்கள் தான் நான் உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேன். நன்றி, வணக்கம், வாழ்க நலம். ஓம் சிவாய நம. அஸ்ட்ராலஜர் ஆயில்ய மைத்ரி.